பிரபஞ்சம் பிறக்கும் முன் அழிவை ஆளும் ஒரு சக்தி இருந்தது. அவர்தான் மகாதேவன் சிவன். தேவர்களின் அகந்தையை உடைக்க சிவன் யக்ஷேஸ்வரராக தோன்றினார். உலக ஆசைகளை விட்டு ஞான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை கற்பிக்க சிவன் துறவி வடிவில் வந்தார். அவதூதர் அவதாரம். பிரம்மாவின் அகந்தையை அழிக்க சிவன் பைரவராக தோன்றி அவரது 5வது தலையை வெட்டினார். சதியின் மரணத்தால் கோபமடைந்த சிவன் ஜடையிலிருந்து வீரபத்திரரை உருவாக்கி தட்ச யாகத்தை அழித்தார். நரசிம்மரின் கோபம் அடங்காமல் இருந்தபோது சிவன் சரபா வடிவில் வந்து அமைதிப்படுத்தினார். அர்ஜுனனை சோதிக்க சிவன் வேடனாக வந்து போரிட்டார். பின்னர் பாசுபத அஸ்திரம் கொடுத்தார். முனிவர்களின் அகந்தையை உடைக்க சிவன் பிச்சாடனராக உலகம் சுற்றினார். கஜாசுரன் என்ற அசுரனை அழிக்க சிவன் உக்கிர நடன வடிவில் தோன்றி அவனை வென்றார். ஆலகால விஷம் உலகை அழிக்க வந்தபோது சிவன் அதை குடித்து உலகை காப்பாற்றினார். நீலகண்டர். ஆண் மற்றும் பெண் சக்திகள் சமம் என்பதை உலகிற்கு உணர்த்த சிவன் இந்த அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்தை எடுத்தார். முனிவர்கள் அனுப்பிய பாம்பு, அசுரன், நெருப்பு ஆகிய அனைத்தையும் சிவன் தாண்டவ நடனத்தில் வென்றார். இந்த வடிவமே நடராஜர் என்று புகழப்படுகிறது. அகந்தையை அழித்தவர், உலகத்தை காத்தவர். பிரபஞ்சம் முழுவதும் சிவன் பல அவதாரங்களில் எழுந்தார்.